அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிகழக்கூடிய ஒவ்வேறு சம்பவங்களும் அதிமுகவிற்கு தோல்வியைதான் ஏற்படுத்தும். இனியும் ஒருவருடன் ஒருவர் உறவுகள் மேற்கொள்வது, அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இணைத்தால் மட்டும்தான் இனி மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அதிமுகவால் ஏற்படுத்த முடியும். என்றைக்கு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்தாரோ அன்னிலிருந்து அதிமுகவில் பதவி வெறியும் ஆசையும் அதிகமாகிவிட்டது. குறிப்பாக ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய போட்டி பொறாமை அதிக அளவில் மாறிவிட்டது. இதை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். எதிராக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வெற்றி என்ற இலக்கை மட்டும் எண்ணி உழைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய OPS சசிகலா, வைத்தியலிங்கம், டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரையும் அதிமுகவில் மீண்டும் இணைந்து ஒருங்கிணைந்த கட்டமைப்பு கொண்ட அதிமுகவை வேலை செய்ய வைப்பதற்கான ஏற்பாடுகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையூறாக இருந்தால் நிச்சயமாக அவரது பதவியை கூட நாங்கள் பறிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று 25 MLAக்களுடன் மாவட்ட செயலாளர்களும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக குரல்களை எழுப்பியுள்ளனர். அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டத்தின் பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவுகள் இருக்கிறது. அவர் கூறுவது முழுக்க சரிதான். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வெற்றியடையும் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறாரே தவிர தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது, அவர்களுக்கிடையான உறவு எப்படி இருக்கிறது என்பதை அவர் இன்னும் மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட மிக மோசமான சூழலில் அதிமுக இருப்பதாக நம்மால் பார்க்கவும் முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்கள் களத்தில் இறங்கி திமுகவை விட அதிக அளவில் மும்முரமாக பிரச்சாரங்கள் செய்து திமுகவிற்கு எதிராக விளம்பரங்கள் செய்து அதிமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கிடையான உறவுகளும் தலைமையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியானதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.